அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 8th தமிழ் ஓல்டு புத்தகம் இயல் 3 நம்ம பார்க்க போகிறோம் இலக்கணம். ஸோ இந்த இயல் 3ல் என்னென்ன தலைப்பு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 65 கொஷின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். முதல் தலைப்பு பாருங்கள், வழக்கு, இயல்பு வழக்கு, தகுதி வழக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மரபு சொற்கள் சிலபஸில் இருக்குது. வழக்கு, மரபு சொற்கள் எல்லாமே சிலபஸில் இருக்குது. ஒரு சொல் தரும் பல பொருளை எடுத்து எழுதுக. ஒரு சொல் பல பொருள் சிலபஸில் இருக்குது. தொகை சொற்கள். ஸோ மொத்தமாக ஒரு 4 தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம். 4மே ரொம்ப முக்கியமான தலைப்பு, எல்லாமே சிலபஸில் இருக்குது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டலாக 65 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். முதல் தலைப்பு பாருங்கள், வழக்கு. இயல்பு வழக்கு 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம் முன்னோர் எந்த பொருளை எந்த சொல்லால் வழங்கி வந்தனரோ அதனை அப்படியே நாமும் வழங்கி வருவதற்கு டேஸ் என்று பெயர். ஆன்சர் வழக்கு. நம் முன்னோர் எந்த பொருளை எந்த சொல்லால் வழங்கி வந்தனரோ அதனை அப்படியே நாமும் வழங்கி வருவதற்கு வழக்கு என்று பெயர். வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு 2 வகைப்படும். அதுதான் இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. 3வது கொஷின் பாருங்கள், வழக்கு வகைகள் எவை? அதுதான் இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. 4வது கொஷின், ஒரு பொருளை சுட்டுவதற்கு எந்த சொல் இயல்பாக வருகிறதோ அந்த சொல்லாலேயே வழங்குவதை டேஸ் என்பர். இயல்பு வழக்கு. ஒரு பொருளை சுட்டுவதற்கு எந்த சொல் இயல்பாக வருகிறதோ அந்த சொல்லாலேயே வழங்குவதை இயல்பு வழக்கு என்பர். இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இயல்பு வழக்கு பார்த்திங்கன்னா 3 வகைப்படும். அதாவது வழக்கு 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. அந்த இயல்பு வழக்கு 3 வகைப்படும். தகுதி வழக்கும் 3 வகைப்படும். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இயல்பு வழக்கு 3 வகைகள் பாருங்கள். இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. மருவுன்னு சொல்லிட்டு நமக்கு தனி டாப்பிக்கே இருக்குது. ஸோ இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கண பிழை இல்லாமல் வழங்கி வருவதனை டேஸ் என்பர். இலக்கணம் உடையது, அதாவது இலக்கண பிழை இல்லாமல் வழங்கி வருவதனை இலக்கணம் உடையது என்பர். இலக்கணம் உடையது எடுத்துக்காட்டு தருக. பாருங்கள், யாழினி பாடம் படித்தால். ஸோ இது எந்த பிழையுமே கிடையாது, இயல்பாக இருக்குது, இலக்கணம் உடையது. ஸோ யாழினி பாடம் படித்தால். 9வது கொஷின் பாருங்கள், நம் முன்னோர்கள் சொற்களை இலக்கணமுடையது போல வழங்கி வருவதனை டேஸ் என்றனர். இலக்கண போலி. நம் முன்னோர்கள் சொற்களை இலக்கணமுடையது போல வழங்கி வருவதனை இலக்கண போலி என்றனர். இலக்கண போலிக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். இலக்கண போலிக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். நகர்ப்புறம், புறநகர். கால்வாய், வாய்க்கால். கொம்பு நுனி, நுனி கொம்பு. ஸோ இலக்கண போலிக்கான எடுத்துக்காட்டு நகர்ப்புறம், புறநகர், கால்வாய் அப்படின்றது வாய்க்கால், கொம்பு நுனி அப்படின்றது நுனிக்கொம்பு. 11வது கொஷின், சொற்கள் அல்லது ஊரின் பெயர்கள் சுருக்கி சிதைந்து வருவதனை டேஸ் என்பர். மருவு. சொற்கள் அல்லது ஊரின் பெயர்கள் சுருக்கி சிதைந்து வருவதனை மருவு என்பர். மருவுக்கு எடுத்துக்காட்டு தருக. தஞ்சாவூர் தஞ்சை அப்படின்னு சொல்கிறது மருவு. கோயம்புத்தூர் கோவை அப்படின்னு சொல்கிறது மருவு. ஸோ மருவை பற்றி நம்ம சிலபஸ் வைஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். மருவு 13வது கொஷின், தகுதியான சொற்களை பேசுவதை டேஸ் என்பர். தகுதி வழக்கு. தகுதியான சொற்களை பேசுவதை தகுதி வழக்கு என்பர். தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? தகுதி வழக்கு பார்த்திங்கன்னா 3 வகைப்படும். அந்த 3 வகை தகுதி வழக்கு வகைகள் பாருங்கள். 3 வகை: இடக்கர டக்கல், மங்களம், குழுவுக்குறி. தகுதி வழக்கு 3 வகைப்படும். இடக்கர டக்கல், மங்களம், குழுவுக்குறி. 16வது கொஷின், பலர் முன்னே கூறுவதற்கு இடர்பாடாக தோன்றும் சொற்களை நீக்கி தகுந்த சொற்களால் அப்பொருளை தெரிவிப்பது டேஸ் என்பர். இடக்கரடக்கல். பலர் முன்னே கூறுவதற்கு இடர்பாடாக தோன்றும் சொற்களை நீக்கி தகுந்த சொற்களால் அப்பொருளை தெரிவிப்பது இடக்கரடக்கல் என்பர். 17வது கொஸ்டின் பாருங்கள். இடக்கரடக்கல் எடுத்துக்காட்டு தருக. வாய் கழுவி வந்தேன் என்பதை வாய் பூசி வந்தேன் என கூறுவர்.
ஸோ இடக்கர டக்கலுக்கான எடுத்துக்காட்டு வாய் கழுவி வந்தேன் என்பதை வாய் பூசி வந்தேன் என கூறுவர். 18வது பாருங்கள், அமங்கலமான சொல்லை நீக்கி மங்களமான சொல்லால் அப்பொருளை வழங்குவதை டேஸ் என்பர். மங்களம். அமங்கலமான சொல்லை நீக்கி மங்களமான சொல்லால் அப்பொருளை வழங்குவதை மங்களம் என்பர். மங்களம் எடுத்துக்காட்டு தருக. இறந்தாரை இறைவனடி சேர்ந்தார் என கூறுவர். இப்போ இறந்தாரை இறைவனடி சேர்ந்தார் என கூறுதல் மங்களம். ஒரு குழுவினர் தமக்கு மட்டும் புரியும் வகையில் ஒரு பொருளுக்கு குறிப்பாக வழங்கும் பெயரை டேஸ் என்பர். குழுவுக்குறி. ஒரு குழுவினர் தமக்கு மட்டும் புரியும் வகையில் ஒரு பொருளுக்கு குறிப்பாக வழங்கும் பெயரை குழுவுக்குறி என்பர். குழுவுக்குறிக்கான எடுத்துக்காட்டு தருக. பொற்கொள்ளர் பொன்னை பரி என்பர். குழுவுக்குறிக்கான எடுத்துக்காட்டு பொற்கொள்ளர் பொன்னை பரி என்பர். ஸோ நெக்ஸ்ட் மாதிரி வினாக்கள். கோடிட்ட இடத்தை நிரப்புக பாருங்கள். 22 சிவிரி என்பது விசிறி என கூறுவது டேஸ் வழக்கு. என்ன வழக்கு அப்படின்னா இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கில் இலக்கண போலி. சிவிரி என்பது விசிறி என கூறுவது இலக்கண போலி. இது இயல்பு வழக்கில் வருது. இறந்தாரை இறைவனடி சேர்ந்தார் என்பது டேஸ் வழக்கு. மங்களம். இது தகுதி வழக்கில் வருது. மங்களம் என்பது தகுதி வழக்கு. விளக்கை குளிர வை என்பது டேஸ் வழக்கு. இதுவும் மங்களம். மங்களம் என்பது தகுதி வழக்கில் வருது. விளக்கை குளிர வை என்பது மங்களம். 25வது கொஸ்டின் பொறுத்துக. இலக்கணம் உடையது. இலக்கணம் உடையது நிலம். இலக்கண போலி புறநகர். மருவு கோயமுத்தூரை கோவை என சொல்வது மருவு. ஸோ நெக்ஸ்ட்டு 26 பொறுத்துக்க பாருங்கள். இடக்கர டக்கல் எது அப்படின்னா கால் கழுவி வந்தான். கால் கழுவி வந்தான் என்பது இடக்கர டக்கல். மங்களம் என்பது இறைவனடி சேர்ந்தார் என்பது மங்களம். குழுவுக்குறி அதற்கான எடுத்துக்காட்டு பரி, பொன்னை பரி அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு மரபு சொற்கள். நிறைய மரபு சொற்கள் இங்கே கவர் ஆகுது. நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. 27 பாருங்கள். யானை குட்டி என்பது டேஸ் சொல். மரபு பிறழ்ந்த சொல். யானை குட்டி என்பது மரபு பிறழ்ந்த சொல். அப்போ யானை கன்று என்பதே டேஸ் சொல். மொழி மரபுக்கு ஏற்ற சொல். யானை கன்று என்பது மொழி மரபுக்கு ஏற்ற சொல். 29 பாருங்கள். முன்னோர் எச்சொல்லை எப்படி வழங்கினாரோ அச்சொல்லை அப்படியே ஏற்று நாமும் வழங்குவதை டேஸ் என்பர். அதான் மரபு. முன்னோர் எச்சொல்லை எப்படி வழங்கினாரோ அச்சொல்லை அப்படியே ஏற்று நாமும் வழங்குவதை டேஸ் என்பர். மரபு. விலங்குகளின் இளமை பெயர்கள் பாருங்கள். அணில், அணிற் பிள்ளை, அதாவது விலங்குகளுடைய இளமை பெயர்கள். இப்போ கீரி அப்படின்னா கீரி பிள்ளை. சிங்கம்னா சிங்க குருளை. புலினா புலி பரல். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். 31 விலங்குகளின் இளமை பெயர்கள். யானை யானை கன்று. மான் மான் கன்று. எருமை எருமை கன்று. ஸோ எல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. நிறைய கொஷின் கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் கேட்டிருக்காங்க இளமை பெயர்கள். விலங்குகளின் இளமை பெயர்கள். அடுத்து 32 பாருங்கள். நம்ம படிக்கிறதுக்கு வசதியாக ஒரு 4 நாளாக பிரித்து கொடுத்துருக்கோம். குதிரை, குதிரை குட்டி. குதிரையை குட்டி அப்படின்னு சொல்லலாம். நாய்க்குட்டி, பூனைக்குட்டி. ஆடு ஆட்டுக்குட்டி. ஸோ அடுத்து தொடர்ச்சி பாருங்கள். குரங்கு, குரங்கும் குட்டி. கழுதை குட்டி. பன்றி பன்றிக்குட்டி. எலி எலிக்குட்டி. ஸோ அடுத்து அதனுடைய அப்படியே தொடர்ச்சி வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். விலங்குகளின் வாழிடங்கள் பாருங்கள். ஆடு ஆட்டுப்பட்டின்னு சொல்லுவாங்க. ஆடு ஆட்டுப்பட்டி. குதிரை கொட்டில். குதிரை அடைச்சி வைக்கக்கூடிய பகுதியை குதிரை கொட்டில். கோழி கோழி பண்ணை. கோழி பண்ணை. ஸோ அடுத்து தொடர்ச்சி பாருங்கள். மாடு, மாட்டு தொழுவம். மாட்டு தொழுவம். யானை யானை கூடம். வாத்து பண்ணை. வாத்து பண்ணை. யானை கூடம், மாட்டு தொழுவம், வாத்து பண்ணை. ஸோ நெக்ஸ்ட்டு பறவை இனங்களின் ஒளிமரபு. ஆந்தை அலறும். பறவைகளின் ஒளிமரபு பாருங்கள். ஆந்தை அலறும். காகம் கரையும். கிளி கொஞ்சம் பேசும். கிளி கொஞ்சம் பேசும்.
ஸோ அதனுடைய தொடர்ச்சி அடுத்து பாருங்கள். குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும். குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், மயில் அகவும். மயில் வந்து அகவும். ஸோ அதனுடைய தொடர்ச்சி பாருங்கள். 38வது கொஷின். கழுதை வந்து கத்தும். கழுதை வந்து கத்தும், குதிரை வந்து கனைக்கும். குதிரை கனைக்கும், சிங்கம் வந்து முழங்கும். சிங்கம் வந்து முழங்கும். ஸோ நெக்ஸ்ட் 39 பாருங்கள். நரி ஊளையிடும். நரி ஊளையிடும், புலி உருமும். புலி உருமும், யானை பிளிரும். யானை பிளிரும். ஸோ நெக்ஸ்ட்டு தாவர உறுப்பு பெயர்கள் பாருங்கள். ஈச்ச ஓலை. ஈச்ச ஓலை, சோளத்தட்டை, மாவிலை, வேப்பந்தலை. ஈச்ச ஓலை, சோளத்தட்டை, மாவிலை, வேப்பந்தலை. ஸோ நெக்ஸ்ட் 41வது கொஷின் பாருங்கள். தாழை மடல். தாழை மடல், தென்னை ஓலை. தென்னை ஓலை, மூங்கில் இலை. மூங்கில் இலை, கமுகங்கூந்தல். கமுகங்கூந்தல். ஸோ நெக்ஸ்ட் 42. பனையோலை. பனையோலை, பலா இலை. பலா இலை, வாழை இலை. பலா இலை, வாழை இலை, நெற்றாள். அதாவது நெல் தாள், அதாவது நெற்றாள் தாள், அதாவது நெல் தாள் தான் நெற்றாள். காய்களின் இலை நிலைகள், இளநிலைகள். காய்களின் இளநிலைகள். அவரை பிஞ்சி. அவரை பிஞ்சி, தென்னை குறும்பை. தென்னை குறும்பை, மாவடு. மாவடு, வாழைக்கச்சல். வாழைக்கச்சல். முருங்கை பிஞ்சி. முருங்கை பிஞ்சி, வெள்ளரி பிஞ்சி. முருங்கை பிஞ்சி, வெள்ளரி பிஞ்சி. செடி கொடி மரங்களின் தொகுப்பிடங்கள் பாருங்கள். ஆலங்காடு. ஆலங்காடு, கம்மங்கொல்லை. கம்மங்கொல்லை. பனந்தோப்பு. இப்போ பனந்தோப்பு, சவுக்கு தோப்பு. தோட்டம் சொல்லக்கூடாது. பனந்தோப்பு, சவுக்கு தோப்பு. சோளக்கொல்லை. கம்மங்கொல்லை, சோளக்கொல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு அதனுடைய தொடர்ச்சி பாருங்கள். தென்னந்தோப்பு. அப்போ தோட்டம்னு சொல்லக்கூடாது, தென்னந்தோப்பு. தேயிலை தான் தோட்டம். தேயிலை தோட்டம். பூந்தோட்டம், பலாத்தோப்பு. ஸோ தென்னந்தோப்பு, பூந்தோட்டம், தேயிலை தோட்டம், பூந்தோட்டம், பலாத்தோப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு பொருள்களின் தொகுப்புகள். ஆட்டு மந்தை, அதாவது கூட்டமாக இருக்கும் பாருங்களா ஆடு, அது வந்து ஆட்டு மந்தை. திராட்சை குலை. திராட்சை குலை. மாட்டு மந்தை. ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை. பசு நிறை. பசு நிறை. மாட்டு மந்தை, பசு நிறை. ஸோ நெக்ஸ்ட்டு கற்குவியல். 47வது கொஷின். கற்குவியல். வேளங்காடு. வேளங்காடு, யானை கூட்டம். யானை கூட்டம். சாவி கொத்து. சாவி கொத்து. வைக்கோற் போர். வைக்கோற் போர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். வினை மரபுகள். சோறு உண். சோறு உண். பழம் தின். சோறு உண், பழம் தின். கோலம் இடு. கோலம் இடு. தீ மூட்டு. கோலம் இடு, தீ மூட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பொருளுக்கேற்ற வினை மரபுகள். நீர்க்குடி. நீர்க்குடி. பாட்டு பாடு. பாட்டு பாடு. தயிர் கடை. தயிர் கடை. படம் வரை. படம் வரை. ஸோ நெக்ஸ்ட்டு பால் பருகு. பால் பருகு. கவிதை இயற்று. கவிதை இயற்று. விளக்கை ஏற்று. விளக்கை ஏற்று. கூரை வேய். கூரை வேய். ஸோ நெக்ஸ்ட்டு பொருத்தமான மரபுச் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. குமரன் பழம் தின்றான். குமரன் பழம் தின்றான். காலையில் சேவல் கூவியது.
காலையில் சேவல் கூவியது. ஆட்டு டேஸ் வருகிறது. ஆட்டு மந்தை வருகிறது. எங்கள் ஊரில் வாழை டேஸ் உள்ளது. தோட்டம். எங்கள் ஊரில் வாழை தோட்டம் உள்ளது. ஸோ நெக்ஸ்ட் 55. குயில் டேஸ். குயில் கூவியது. ஸோ நெக்ஸ்ட் 56வது கொஷின். கீழுள்ள பெயருடன் உரிய இளமை பெயர்களை எழுதுக. இப்போ கீரி பிள்ளை, கீரி பிள்ளை. மான் கன்று. சிங்கம் குருளை, சிங்கக்குருளை. பூனை குட்டி, எருமை கன்று. ஸோ நெக்ஸ்ட் 57 பொறுத்துக. மக்கள் கூட்டம், கூட்டம். வீரர் படை, வீரர் படை. விறகு கட்டு, விறகு கட்டு. சுள்ளி கற்றை, சுள்ளி கற்றை. வைக்கோல் போர், வைக்கோல் போர். ஸோ நெக்ஸ்ட்டு 58வது கொஷின். எண்ணு பெயர்களை தமிழ் எண்களுடன் பொறுத்துக. ஸோ பாருங்கள், ஆன்சருக்கு கீழே இருக்குது. 12 அப்படின்றது கா ஊ. கானா 1, ஊனா 2, அப்போ 12. 9 அப்படின்றது கூ. 9னா கூ. இந்த 1லேருந்து 10 வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க தமிழ் எண்கள். அடுத்து 5 என்பது ரூ. 15 என்பது கா ரூ. 13 என்பது கா ngா. கானா 1, கானா 3. காவுங்கா, சாரு சு, ஏ ஆ கு கா 0 அப்படின்னு வரும் 1லேருந்து 10 வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சொல் தரும் பல பொருளை எடுத்து எழுதுக. பாருங்கள், அகம் அப்படின்னா உள்ளம், வீடு, இல்லம். அகம்னா உள்ளம், வீடு, இல்லம். இப்போ திங்கள்னா மாதம், கிழமை, சந்திரன். திங்கள்னா மாதம், கிழமை, சந்திரன். நெக்ஸ்ட்டு அணி அப்படின்னா அழகு, நகை, வரிசை. அழகு, நகை, வரிசை. அணி அப்படின்னா அழகு, நகை, வரிசை. ஸோ நெக்ஸ்ட்டு ஒளி அப்படின்னா கதிரவன், வெளிச்சம், விளக்கு. ஒளினா கதிரவன், வெளிச்சம், விளக்கு. திரு அப்படின்னா மேன்மை, இலக்குமி, செல்வம், மரியாதை, அடை. திரு அப்படின்னா மேன்மை, இலக்குமி, செல்வம், மரியாதை, அடை. நெக்ஸ்ட் 64. சொற்களை எடுத்து எழுதுக. இரட்டை காப்பியங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை. முக்கணி, மா, பலா, வாழை. மூவேந்தர்கள், சேர, சோழ, பாண்டியர். ஸோ நெக்ஸ்ட் 65. தொகை சொற்களை எடுத்து எழுதுக. நாற்றிசை. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு தான் அந்த நாற்றிசைனா 4 திசை. 5 இலக்கணம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அறுசுவை. இனிப்பு, கசப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு. 6 வகையான சுவை. ஸோ இதோட 8ஆம் வகுப்பு இயல் 3 ஓல்டு புக் முடிஞ்சது. ஸோ அடுத்து இயல் 4ல் சந்திக்கலாம். தேங்க்யூ.